ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன். ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அது எப்படி ரீநேம் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி ரைட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த கோட்ஸ்லாம் நான் இப்போ தான் எழுதுனேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு வேணும்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் 1 செகண்ட் அதை கோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபைலில் வந்து ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது. ஒரு வந்து ரீட், ரைட் அண்ட் append. ஸோ அதில் அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர் அப்படின்னா வந்து ரீட் பண்ற மோட். ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருக்க ஃபைல, உங்க சிஸ்டத்தில் இருக்க ஃபைல உங்களால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆர் அப்படிங்கிற மோட்ல நீங்க ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா? ஆர் பிளஸ் அப்படின்னா அந்த ஃபைல உங்களால் ரீட் பண்ணவும் முடியும், பிளஸ் அதனால உங்களை ரைட் பண்ணவும் முடியும். ஏதாச்சும் வேணும்னா உங்களை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஆர் பிளஸ் மோட். ஆர்பி அப்படிங்கிறது வந்து ரீட் பைனரி. பீனா பைனரி ஃபார்மேட் இருக்க ஃபைல மட்டும் உங்களால இந்த மோட்ல ரீட் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆர்பி பிளஸ் அப்படிங்கிறது வந்து பைனரி ஃபார்மேட்ல இருக்க ஃபைல உங்களால ரீட் பண்ணவும் முடியும், பிளஸ் ரைட் பண்ணவும் முடியும். அதுதான் ஆர்பி பிளஸ். அதே மாதிரி தான் டபிள்யூ அப்படின்னா ரைட், டபிள்யூ பிளஸ் அப்படின்னா ரைட் அண்ட் ரீட். ஸோ இதுல டபிள்யூல இருக்க பெனிஃபிட் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருந்தா அதை ஓப்பன் பண்ணி ஓவர் ரைட் பண்ணிடும். அதுல இருக்க கண்டென்ட்லாம் எடுத்து புதுசா நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதை எழுதும். நீங்க கொடுக்குற ஃபைல் நேம்ல எந்த ஃபைலுமே இல்லைன்னா புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடும். அதுதான் இதுல இருக்க பெனிஃபிட். ஸோ டபிள்யூ பிளஸ் அப்படிங்கிறது வந்து ரைட் அண்ட் ரீட். டபிள்யூபினா ரைட் இன் பைனரி, டபிள்யூபி பிளஸ் அப்படின்னா ரைட் அண்ட் ரீட் இன் பைனரி, ஓகேவா? ஏங்கிறது வந்து append. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 வேல்யூ இருக்கு, நீங்க 4வது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம்னா append அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிளஸ் அப்படிங்கிறது append அண்ட் ரீட். ஆட் பண்ணிட்டு உங்களால் அதை படிச்சு பார்த்துக்க முடியும், ரைட் பண்ண முடியாது. புதுசா ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் உங்களால் append பண்ண முடியும், கம்ப்ளீட்டா ரைட் பண்ண முடியாது. ஏபினா append பைனரி ஃபார்மேட்ல இருக்க லிஸ்ட்ல மட்டும், இல்லை ஏதாச்சும் செட் அதுல மட்டும் உங்களால புதுசா ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஏபி பிளஸ் அப்படிங்கிறது வந்து append பைனரி அண்ட் ரீட். ஸோ பைனரி ஃபார்மேட்ல இருக்க ஃபைல்ல உங்களால் append பண்ண முடியும், பிளஸ் அதை ரீட் பண்ண முடியும். அதுதான் ஏபி பிளஸ். ஸோ இதுதான் இருக்கிற மொத்தம் 12 கண்டிஷன்ஸ் இன் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இதில் நம்ம மேஜரா ரீட் அண்ட் ரைட், append எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் உள்ளார போறதுக்கு முன்னாடி மொதல் விஷயம், ஒரு ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ண அதை க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப காமன் பேசிக்கான விஷயம், இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபைலை நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா அந்த ஒர்க் முடிச்ச உடனே அந்த ஃபைலை நீங்க க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேவா? இதை ஞாபகத்தில் மறக்காம வச்சுக்கோங்க. ஸோ இங்க ரைட் பத்தி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் மேனுவலா ஃபைல் எதுவுமே கிரியேட் பண்ணல, அதனால ரைட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதால ஒரு ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ணுனா ஓப்பன் அப்படிங்கிற கமெண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ சாம் நீங்க இந்த இடத்துல எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ரேண்டமா ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஸோ அது வந்து சாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேவா? சாம் ஈக்குவல் டு ஓப்பன் sam.txt, ஓகேவா? sam.txt சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்றேன். இதுதான் ஃபைலோட நேம், sam.txt. எந்த மோட்ல ஓப்பன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ மோட்ல. ஸோ டபிள்யூனா என்ன, அந்த ஃபைல் உங்களால ரைட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஃபைல் இருந்தால் அதை ஓவர் ரைட் பண்ணும், ஃபைல் இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட sam.txt எந்த ஃபைலுமே இல்லை, அதனால sam ஈக்குவல் டு ஓப்பன் sam.txt, டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஃபைல் அது கிரியேட் பண்ணிடும், ஆல்ரெடி ஃபைல் இல்லாததுனால, சரியா? ஸோ அதுக்குள்ள நான் இப்போ எழுத போறேன். அதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணாம கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபார் லூப் நான் முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன், நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால நான் டைரக்டா ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஐ வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ ரேஞ்ச்னா ஒரு 10க்குள்ள 10 கொடுத்துருக்கேன். ஸோ 0 to 9 பண்ணி கவுண்ட் பண்ணிக்கும். sam.write நீங்க வேணா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இருங்க, ரைட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களால எழுத முடியும், ஓகேவா? ஸோ sam.write வெல்கம் டு ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ இதை வந்து பிளஸ் /new n எப்படி கொடுத்துருக்கோன்னா அடுத்த லைன்ல வர்றதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், அதில் வந்து வெல்கம் டு ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு டைம் தான் எழுதிருக்கும், ஸோ அங்கே n தேவையில்லை. நான் 10 டைம் அந்த மாதிரி எழுதுனா n யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sam.close ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ இதை ரன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எரர் எதுவுமே வரல. நீங்கள் வந்து உங்களோட இதில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, sam.txt இருக்கா, வெல்கம் டு ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபியூ செகண்ட்ஸ் அகோன்னு காமிக்கிறா. ஸோ இப்போ தான் இந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. வெல்கம் டு ஃபைல் ஹேண்ட்லிங் தான் அதில் எழுதிருக்கு. இதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து டபிள்யூ மோட்ல உங்களால் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்கள் என்ன வேணுமோ எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபைல் க்ளோஸ் பண்ணுறப்ப sam.close அந்த ஃபைலோட நேம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ போட்டு .closeன்னு சொல்லி பேரன்சஸ் போட்டால் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஒரு சிலருக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்தா போர் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.